அதனால நீ என்னங்க தனியா பிரிச்சு கூட்டு வந்து இவங்க கிட்ட மாட்ட வச்சிருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ரூலர்ஸ் எல்லாம் உன்னால கான்டாக்ட் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கப்ப நீ எப்படி இங்க கொண்டு வந்த இவங்க எல்லாத்தையுமே அப்படின்னு அந்த டிராகன் மோனார் கேட்க, நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, தம்பி அதுக்கு ஒரு வழி இருக்குது. ரூலர்ஸோட பவர் இருக்கிற மனுஷங்கள்லாம் இன்னும் பூமியில தான் இருக்காங்க. அவங்க வழியா, அவங்களோட சக்தியோட வழியா நான் அந்த ரூலர்ஸ் எல்லாத்தையுமே தொடர்பு கொண்டு அவங்கள இந்த பூமிக்கு வர வச்சுட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, தாமஸ் ஆண்ட்ரேவை காட்டுவாங்க பாருங்க. அவன் கத்திட்டு இருப்பான், ஏய் நான் தான் தாமஸ் ஆண்ட்ரே, என் குறுக்க வராதீங்கடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். அடுத்து பார்த்தா சைனாவோட 7 ஸ்டார் ஹண்டர் லீயை காட்டுவாங்க. அவனும் கோவத்தோட சண்டை போட்டுட்டு இருப்பான். அடுத்து அந்த டிராகன் மோனார்க்க காட்டுவாங்க பாருங்க. அவன் அப்படியே வானத்தை பார்ப்பான். அவ்வளவுதான், என்ன முடிச்சுட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருப்பானா. வானத்துல பார்த்தா சும்மா கொச 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 கொசன்னு ஃபுல்லா ரூலர்ஸ் ஆர்மியா இருப்பானுங்க. அடுத்து அந்த டிராகன் மோனார் சொல்லுவான் பாருங்க, ஓ அப்படின்னா இதுதான் விஷயம், நீ அந்த ரூலர்ஸ் பவர் இருக்க மனுஷங்க எல்லாம் வச்சு இந்த கேட்டை ஓபன் பண்ணி ரூலர்ஸ் எல்லாத்தையுமே வர வச்சுட்ட, அப்படிதானே? நீ இந்த சண்டையில தோப்பன்னு தெரிஞ்சிருந்தாலும் நீ ஜெயிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சு வச்சிருந்த இல்லையா? சே, இதனாலதான் எனக்கு மனுஷங்களையே சுத்தமா பிடிக்காது. அவன் சேட மோனார்க்கா இருந்தாலும் அவன் சாதாரண மனுஷன் தானே நினைச்சேன். ஆனா மனுஷன் வேற லெவல்ல யோசிச்சு வச்சு என்ன வச்சு செஞ்சுட்டான். நான் இந்த சின்ன சண்டையில போக்கஸ் பண்ணி நான் பெரிய அளவுல தோத்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேட்பான் பாருங்க, டேய் நீதானே அது அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கையும் பீஸ்ட் மோனார்க்கையும் ஒரிஜினல் சேடோ மோனார்க் ஆஸ்மானுக்கு எதிரா துரோகம் பண்றதுக்கு திரிப்புட்டவன் நீதானே? டேய் சொல்லு நீதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அந்த டிராகன் மோனார்க்கும் ஷாக் ஆயிட்டு, டேய் என்ன அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கு சொன்னானா இது எல்லாத்தையுமே அப்படின்னு கேட்க, அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. அந்த பிளாஷ்பேக்ல ஒரிஜினல் சேடோ மோனார்க் ஆஸ்மான் அந்த டீமன் கிங் பாரான அடிச்சு மூஞ்ச உடைச்சிட்டு யாரா அதுக்கு காரணம் சொல்லுடா அப்படின்னு கேட்டோன்னே அந்த டீமன் கிங் பாரான் சொல்லியிருப்பான்ல, கிங்கிஸ்தான் பாயாஸ்தா மாதிரி மாஸ்டர் பாஷையில பேச, அப்பதான் அந்த டீமன் கிங் பாரான் சொல்லியிருப்பான் போல. நம்ம ஹீரோ இங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு, எனக்கு அந்த ஆஸ்பான் தாண்டா சொன்னாரு அப்படி சொல்லுவான் பாருங்க. அந்த டிராகன் மோனார்க் என்னடா அது அப்படின்னு பாப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அடுத்த மாசம் சொல்லுவாரு பாருங்க, சேடோ மோனார்க் ஆஸ்பான் உன்ட்ட இன்னொன்னு சொல்ல சொன்னாருடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வச்சுக்க அப்படின்ற மாதிரி காட்டுவார் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். தாமஸ் ஆண்ட்ரேவா இருந்தாலும் சரி, டிராகன் மோனார்க்கா இருந்தாலும் சரி, நக்கலியா உனக்கு அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ பண்ண. அந்த டிராகன் மோனார்க்கு செம்ம கடுப்பாயிருவான். டேய் என்னடா சொன்ன என்ன பத்தி அப்படின்ற மாதிரி கடுப்புல வர பார்த்தா டக்குன்னு ஒரு மாதிரி அவன் வாயில இருந்து ரத்தம் வரும். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அந்த ரூலர்ஸ் எல்லாருமே, தம்பி எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஈட்டி வச்சு முன்னாடி பின்னாடி மேல கீழே எல்லா பக்கமும் போட்டு சொருவி விட்டுருவானுங்க. அந்த டிராகன் மோனார்க்கோ முடியாம அப்படி மல்லாக்க பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அங்க இருந்து ஒரு ரூலர்ஸ் அப்படியே இறங்கி வருவாரு. அவரை பார்த்துட்டே சொல்லுவான் பாருங்க, இந்த உலகம் வெளிச்சம் இருள் இது ரெண்டு ஆழத்தையுமே சூழப்பட்டிருக்கு. எனக்கு இந்த போரோட ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. அது தெரியாம போயிடுச்சு. அதை நான் தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். அதனாலதான் நான் இப்ப இங்க தோத்துட்டேன். எது எப்படியோ இது இங்கேயே முடிஞ்சு போயிடாது.